அன்னைக்கு ஒரு நாள் நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு புக்கை பார்த்தேன். என்னடா அது புக்கு, நம்ம வீட்டில் புதுசாக புக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து பொம்மை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 12 மணி நேரம் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு வந்துட்டேன். ஆனால் என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, ஏலியன் கிளியன் எதுவும் வந்துருச்சா நம்ம வீட்டுக்கு? அட நம்ம தான் நேரம் போனதே தெரியாமல் பொம்மையை தேடிட்டு இருந்திருக்கோம். இதில் பொம்மையே இல்லை. புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சிவமணிகண்டன். டெய்லி 8 hours ஸ்டடி பிளானோட 3வது வாரத்தில் நான் இப்போ இருக்கிறேன். இன்றைக்கி நான் 12 மணி நேரம் படிச்சிருக்கிறேன். அண்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கட்டவரல் பாருங்கள். இந்த கட்டவரல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெளிவாகவே தெரியும். ஸோ நல்லா அதை தொடச்சி பார்த்துட்டு கீழே நம்ம வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. வேறு வழி இல்லை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட் 25th February 2024, டே ஞாயிற்றுக்கிழமை. நான் டெய்லி 8 hours மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 2 வாரமாக படிச்சிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான். இன்றைக்கி 12 hours படிச்சிருக்கிறேன். ஒரு 4 நாளாக நான் வீடியோஸ் போடலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னோடய அண்ணன் என்ன சொன்னால், அதெல்லாம் பார்க்காத வீடியோஸ் போடு அப்படின்னு சொன்னான். எங்கள் அம்மாட்ட போய், அம்மா இப்போ நான் எப்படிம்மா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். முன்னாடி இருக்கிறத விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் கைஸ், நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளை ஒரு புது விஷயத்தை பண்ண விடாமல் எப்போவுமே தடுக்கும். ஸோ நம்ம அசிங்கமாக இருப்போமோ, நம்ம பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுருவோம். அதை செஞ்சுருந்தோன்னு வச்சிங்களேன், புதுசாக நம்ம எதையாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்போம், இல்லைனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். நம்மளை புது விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். ஒருவேளை நம்ம தப்பாக செஞ்சிட்டா என்ன ஆகும், நம்மளால் செய்ய முடியுமா, நம்ம இப்போ செய்கிறத பார்த்து சிரிச்சிடுவாங்களா, நம்ம அவமானமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும்போது அதெல்லாம் நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை எல்லாத்தையும் யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நம்ம அதை முழுசாக கற்றுக்க முடியும். இப்போது நம்ம ஸ்டடி பிளான் பற்றி வருவோம். ஸோ இன்றைக்கான 12 hours ஸ்டடி பிளானில் எப்படி நான் படித்தேன் அப்படின்னா, 1 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 1 to 2 1 hour படிச்சுட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துட்டேன். 1 hour லஞ்ச் பிரேக் எடுத்த அப்புறம் 3 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணி வரைக்கும் படித்தேன். இடையில சின்னதாக ஒரு 5 நிமிஷம் பிரேக்ஸ் அது மாதிரி எடுத்திருப்பேன். அப்புறம் 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 10:30லேருந்து 2:30 வரைக்கும் ஒரு 4 மணி நேரம், மொத்தமாக 12 மணி நேரம் படித்து முடித்தாச்சு. இஃப் யூ ஆர் அன் ஆஸ்பிரண்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் அ கம்பெனி ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன், என்னோட சேர்ந்து படிங்க. நோ மேட்டர் வாட் எவர் எக்ஸாம்ஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங். ஸோ நமக்கு என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். அதுக்கான டைம் ஒதுக்கி படித்தா நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான பிளான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். அப்புறம் இது நம்ம சேனல் டிஜே கான்சியஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.